அன்பாக பார்க்க கற்றுக்கொண்டால் வியாதி 3 நாளைக்கு மேலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த வியாதியாக இருந்தால் கூட கேன்சர், சரி, இந்த சுத்தம் பார்க்குறது, சரிங்க, பயப்படுறது, சரிங்க, தூக்கமே இல்லாமல் இருக்குது, இந்த எதிர்மறை உணர்வுகள் இருந்த எல்லாரையுமே கொடுத்து க்யூர் பண்ணியிருக்கோம். ஒரு நாளைக்கு 40 பேர் வருவாங்க, 30-35 பேர் இந்த மருந்தில் நல்ல குணமாகி. இந்த மலர் மெடிசன் வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி 3 நாட்களில் குணமாகுது அல்லது ஒரு 10 நாளுக்கு குணமாகுது அப்படின்னா, அந்த மலர் மெடிசன் வந்து வாழ்நாள் முழுவதும் எடுத்துக்கணுமா ஐயா? இல்லை வியாதி இல்லை, ஒரு மனிதனுடைய எதிர்மறை குணங்கள் போனதுக்கப்புறம் திருப்பி அந்த குணம் வரப்போகிறது இல்லை. சரிங்க, மீண்டும் வராது, அவ்வளோ வராது. ஓ சரி சரி, இது நிரந்தரமான தீர்வுங்க. இதுக்கு நிரந்தர தீர்வு தான். உடல் சார்ந்த வியாதிகள்னு சித்த வைத்தியம், ஆயுர்வேதத்தில் எல்லாம் நிறைய மூலிகைகள் இருக்குது. சரிங்க, அந்த மூலிகைகள்லாம் சிறப்பாக வேலை பார்க்குறதுன்னு பல 1000 வருஷங்களாக கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த மூலிகைகள் கூட முழுமையாக இந்த காலகட்டங்களில் வேலை பார்க்கல. எல்லாருக்கும் அதே மாதிரி மருந்தை கொடுத்து முழுமையாக குணப்படுத்தி அனுப்ப முடியலை. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்களால் நம்ம இரத்தத்தில் பிராணவாயு இல்லைனால் நம்ம சாப்பிட்ட மருந்தோ உணவோ உடம்பில் நம்ம சொல்லக்கூடிய அசிமுலேஷன் ஆர் டைஜஷன் அல்லது உடம்போட ஒட்டணுங்கிற தன்மை அது பெறதில்லை. சரிங்க, உடம்போட ஒட்டின உணவு தான் நமக்கு உணவாகுது. நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்களால் நம்மளுடைய பிளட்டே அமிலத்தன்மையாக இருக்கையில் அல்லது கார்பன் டை ஆக்சைடு ரிச்சாக இருக்கையில் இந்த சாப்பிட்ட உணவு இரத்தத்தோடு கலந்ததுக்கப்புறம் அது உடம்போட தேவைகளை பூர்த்தி பண்ணாமல் அந்த அமிலத்தன்மையான ரத்தம், அந்த மினரல்ஸ் எல்லாமே நம்ம சாப்பிட்ற உணவு கடைசியில் தங்கமாக, வெள்ளியா, பித்தளையா, காப்பரா தான் மாறுதே ஒழிய அந்த மெட்டல் தான் உடம்புக்கு வேணுங்கிறது. சரி, அந்த மூலிகைலாம் யூரினோட கரைஞ்சி, இது ரத்தத்தில் கரைஞ்சி யூரினாக போயிட்டு உடம்புல ஒட்டுறதில்லை. அதனால் நம்ம ஒட்டுதுன்னு நினச்சிக்கிறோம். அப்போ அந்தந்த மூலிகைகளுடைய பூக்கள்லேருந்து எடுத்துட்டோம்னா அது அதோடைய வைப்ரேஷனை நம்ம நாக்கில் வச்சோடனே அது உடம்புல டைஜஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. அந்த வைப்ரேஷனை உடம்புக்கு கொடுத்து அது மூளையில் உள்ள செல்களை புனிதப்படுத்தவும் ஆர் வைப்ரேஷனை கொடுக்கவும் அவைகள் க்ளீனான உடனே உடம்பு தானே சௌரியம் பண்ணிக்கிறது. பட் அது முழுமையாக நம்ம குணாதிசயத்துக்கு எடுக்காமல் சித்த வைத்திய முறைப்படி கொடுத்த மாதிரி கொடுக்கலாமே ஒழிய, சித்த வைத்தியத்தை விட வேகமாக வேலை பார்க்குமே ஒழிய, மனிதனுடைய மனக்குறிகளுக்கு மருந்து போகாமல் ஒரு மனிதனை முழுமையாக குணமடைய வியாதியிலேருந்து வெளியே வர முடியாது. சரிங்க ஐயா, இப்போது யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இந்த மலர் மருத்துவத்தினால 100% முழுமையாக குணப்படுத்த முடியுமா? அப்படி குணப்படுத்த முடியுமா இருந்தால் எவ்வளோ நாட்களில் வித்தியாசம் தெரியுங்கய்யா? இல்லை, நீங்கள் அந்த மருந்தை அவருடைய கரெக்டான குணம் கண்டுபிடிக்க முடிஞ்சிட்டா, சரிங்க, காலையில் ஒரு டோஸு, மத்தியானம் ஒரு டோஸு, சாயங்காலம் ஒரு டோஸ் தான். அதுக்கப்புறம் அந்த வியாதியாக அவர்கிட்ட இருக்காது, படிப்படியாக வந்துடும். எவ்வளோ நாள் வித்தியாசம் தெரியுங்க? ஒரு 3 நாளைக்குள்ளே வித்தியாசம் தெரியும். ஏன்னா கான்ஸ்டண்ட்டாக நம்ம சுவாசித்த பிராணவாயுவை விரயம் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கோம். அந்த உடம்புக்கு கொடுக்காம அந்த கேரக்டருக்கு மருந்து போட்ட உடனே அந்த எண்ணங்கள் மறைஞ்ச உடனே சுவாசித்த பிராணவாயுவை இந்த உடம்பை தூய்மைப்படுத்தக்கூடிய வேலையை பார்த்த உடனே அந்த கிரியேட்டிவ் ஒர்க்கு அவ்வளோ வேகமாக நம்மளை செல்களை புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு உண்டு. இப்போ அந்த சுவாச பிராணவாயுவை இந்த உடம்புக்கு பயன்படாமல் கோபம், கவலை, பொறாமை, தேவையற்ற எண்ணங்களுக்கு விரயம் பண்ணிட்டு இந்த உடம்பு கிடைக்காம பண்ணிக்கிட்டு இருக்க தான் வியாதி. அதை நிறுத்தின அன்னைக்கே இந்த உடம்பு தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிறோம். நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்களால் நாம் நமது உடம்பை கெடுத்துக்கிறத விட நேர்மறை எண்ணங்களால் நாம் நமது உடம்பை நேசிக்க கற்றுக்கொண்டால், அன்பாக பார்க்க கற்றுக்கொண்டால் வியாதி 3 நாளைக்கு மேலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த வியாதியாக இருந்தால் கூட. சரி, அதாவது புத்தர் அன்பை பற்றி சொல்லல ஒரு அருமையான வார்த்தை சொல்லியிருக்காரு. ஆங்கிலத்தில் இஃப் யுவர் கம்பேஷன் டஸ் நாட் இன்க்ளூட் யுவர் செல்ஃப் யுவர் லவ் இஸ் இன்கம்ப்ளீட்னு எழுதிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் கம்பேஷனுங்கிறது அன்பாக இருக்குது, உங்களுடைய அன்பான இருக்கக்கூடிய குணாதிசயம் உங்களுடைய உள்ளுறுப்புகளையும் அன்பாக நீங்கள் நேசிக்கவில்லை என்றால் உங்களுடைய அன்புன்னு சொல்கிற வார்த்தையை முழுமை பெறவில்லைன்னு எழுதியிருக்காரு. அன்புன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம சுவாச காற்று தான் உடம்புக்கு கொடுக்குறதான், துரோகமாக நாம் இருக்குது தான், அதுகளுக்கு நன்றி சொல்கிறது தான்.
நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மொத்த உறுப்பையும் விட்டுட்டு அடுத்தால் மேலே கோபம், பொறாமை, வெறுப்பு இதெல்லாம் வியாதியாக வந்துடுது. சரிங்கய்யா. இந்த மலர் மெடிசன் வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி 3 நாட்கள் குணமாகுது அல்லது ஒரு 10 நாள் குணமாகுது அப்படின்னா அந்த மலர் மெடிசன் வந்து வாழ்நாள் முழுவதும் எடுத்துக்கணுமா ஐயா? இல்லை வியாதி இல்லை, ஒரு மனிதனுடைய எதிர்மறை குணங்கள் போனதுக்கப்புறம் திருப்பி அந்த குணம் வரப்போகிறது இல்லை. சரிங்க, மீண்டும் வராதுங்க? அவ்வளோ வராது. ஓ சரி சரிங்க. இது நிரந்தரமான தீர்வுங்க? இதுக்கு நிரந்தர தீர்வு தான். சரிங்கய்யா. இப்போ மலர் மெடிசன் வேணும் அப்படின்னா உங்களை நேரில் தான் சந்திச்சு வாங்கணுமா ஐயா, இல்லை ஃபோன் மூலியமாக கான்டாக்ட் பண்ணி வாங்கலாம்? இல்லை, அந்த கேரக்டரிஸ்ட் அறிய தெரிஞ்சால் ஃபோன் மூலமே ஆரம்பிச்சிருவோம். சரிங்க. பட்டு ஒரு சிலர் நேரம் வந்தாங்கன்னா அவங்களுடைய பிஹேவியர் கேரக்டரை வச்சே சரிங்க அவங்களுடைய ரியல் குணத்தை அவங்க மறைக்க பார்த்தாலோ, சரிங்க, இல்லை அப்படி ஒரு எதிர்மறை குணம் இருக்குன்னு அவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க. நார்மலாக சரிங்க. இந்த எதிர்மறை குணம்ங்கிறது ஒன்று எனக்கு என்னோட அம்மாவோட அம்மாவுக்கு இருந்து அதே உணர்வுகளோடு நான் பிறந்திருந்தா அதே எதிர்மறை குணம் இருக்கும். சரிங்க. அல்லது நானே என்னுடைய போஸ்ட்டு, என்னுடைய பதவி, என்னுடைய சம்பாத்தியத்தை வச்சு நானே என்னுடைய எதிர்மறை குணத்தை வளர்த்துக்கிட்டேன்னா இருக்கும். சரிங்க. இந்த நானே வளர்த்துக்கிட்ட எதிர்மறை குணம் எதிர்மறைன்னு எனக்கு தெரியும், ஆனால் அப்படியே வாழ்வேன். ஆனால் இதே குணத்தோடு எங்கள் அம்மா இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்க. அதே குணம் எனக்கு இருக்கும், ஆனால் அது தவறுன்னு எனக்கு தெரியாது. சரிங்க. அதனால தான் நம்ம அந்த உணர்வு எடுத்தோன்னா அதான் ரைட்டான குணம்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்படி எல்லாத்தையுமே இந்த 2 விதமான குணத்தையும் அந்த எண்ணங்கள் தவறுன்னு புரிய வைக்கக்கூடிய ஆற்றல் நம்ம சுவாசித்த சுற்றுப்புறங்களில் பழகிட்டோம்னா முழுமையாக நம்மளை க்யூர் பண்ணிடுறோம். சரிங்க. இந்த மலர் மருத்துவத்தை நம்ம பெறணும் அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அப்படியே சொல்லுங்கள் சார். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் என்னுடைய ஆஃபீஸில் காலையில் 7:30 8 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஒரு 7-8 பேர் அந்த மருத்துவத்தை என்னோட கூட பார்க்குறாங்க. சரிங்க. அவங்ககிட்ட எல்லாம் ஃபோன் என் ஃபோனே இருக்குது. சரிங்க. முக்கியமான நம்பர் 2 நம்பர் சொல்கிறேன். சொல்லுங்க. அதில் இந்த நேரங்களில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய முழுமையான குணாதிசயத்தை கண்டுபிடிச்சோம்னா மருந்தை கொடுத்து க்யூர் பண்ணிடுவோம். ஒரு நம்பர் 9434346431. சரிங்க. இன்னொரு நம்பர் 9566319476. சரிங்கய்யா. இந்த எண்ணெய் தொடர்பு கொள்ளும்போது உங்கள்கிட்ட நேரடியாக பேச முடியுமாங்கய்யா? என்னோட நேரம் ரொம்ப முக்கியமானதுன்னா அவங்களே மருந்தை கொடுத்துருவாங்க. என்கிட்ட இருக்கவங்க எல்லாருமே என்னோட அனுபவத்தை முழுமையாக பெற்றவர்கள். இப்போ எல்லாருமே இவ்வளவு தூரம் நம்ம எதிர்மறை குணங்கள் தான், இனிமேல் நல்லெண்ணமாகவே வாழ்ந்துட்டு போவோம், வியாதி இல்லாமல் வாழ்ந்துட்டு போவோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு 20 வயசு 22 வயசு ஆளுகள்லாம் இருக்காங்க. சரி சரிங்க. அவங்களே முழுமையாக செய்கிறாங்க. சரிங்க. அதில் ஆர்வத்தோடு செய்கிறாங்க. அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. சரிங்க. ஒருவேளை பேஷண்ட்டுக்கு மருத்துவரே பார்த்தா நல்லா இருக்குமோங்கிற ஒரு சந்தேக குணம் இருந்தால் அப்போ என்கிட்ட ஃபோனை கொடுப்பாங்க. நான் பேசிட்டு அவங்ககிட்ட என்னென்ன மருந்து போடணும்னு அனுப்பிச்சிடுவேன். சரிங்க. காலையில் ஒரு 8 மணி, சாயங்காலம் 5 மணி முழுமையாக எப்படியும் வர்றவங்களை பார்க்குறோம், குரியரில் அனுப்புகிறோம், எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். சரி சரிங்க. ஐயா, உங்கள்கிட்ட மலர் மெடிசன் வாங்கி அதாவது ரொம்ப வேதனையோடு இருந்து திரும்பி ரெக்கவரி ஆகி வந்தீங்க சொன்ன ஏதாவது நீங்களே ரொம்ப மிராக்கலாக நடந்த விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்தால் அதை பகிர்ந்துக்குங்கய்யா. அப்படி நிறையா ஒரு கேன்சர், சரிங்க, இந்த சுத்தம் பார்க்குறது, சரிங்க, பயப்படுறது, சரிங்க, தூக்கமே இல்லாமல் இருக்குது, இந்த எதிர்மறை உணர்வுகள் இருந்த எல்லாரையுமே கொடுத்து க்யூர் பண்ணியிருக்கோம். ஒரு நாளைக்கு 40 பேர் வருவாங்க, 30-35 பேர் இந்த மருந்தில் நல்ல குணமாகி அவங்க போய் இந்த இவற்றை போனீங்கன்னா சௌரியமாகன்னு சொல்லித்தான் அடுத்த ஆளுகள் வராங்களே ஒழிய அதை அனுபவிச்சவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் அதுதான் எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டே. நானே போகிறதே இல்லை, அந்த அளவுக்கு கேட்குது. சரிங்கய்யா, ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. மகிழ்ச்சி உங்களோட சந்திச்சு இந்த மலர் மருத்துவத்தை பற்றி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. மிக்க நன்றிங்கய்யா. நன்றி. மதுரையில் இருக்கிறேன். இந்த 2 நம்பரும் மதுரையில் தான் இருக்குது. சரிங்க. மதுரையில் தான் நான் வீடு. சரிங்க. வீட்டில் தான் அந்த கிளினிக் வச்சுருக்கோம். சரி. இந்த மலர் மருத்துவங்கிறது உடல் சம்பந்தமான உள் உறுப்புகளை போய் தேடுறதே இல்லை. சரி. மனம் சம்பந்தத்தை எடுத்தோடனே அதுக்கப்புறம் உள்ளே போகிற பிராணவாயு மனம் சம்பந்த எண்ணங்களை விரயமாகலைன்னா முழுமையாக உடலை க்யூர் பண்ணக்கூடிய ஆற்றல் அதை தவிர எந்த மருந்துக்கும் இல்லை. நன்றிங்க ஐயா. நீங்கள் தமிழ்நாட்டில் மதுரையில் இருக்கிறதா சொல்லிக்கிறீங்க. உங்களை வந்து நேரில் வந்து சந்திக்கணும் அப்படின்னா தெளிவான முகவரி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக நல்லது. நீங்கள் மதுரை முக்கியமான இடமான ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேற்கு 2 கிலோமீட்டரில் சரிங்க துரைசாமி நகர்னு இருக்குது. ஆட்டோவில் வந்தீங்கன்னா 100 ரூபா 120 ரூபா கேட்பாங்க. சரிங்க. கரெக்டாக 2 கிலோமீட்டர் தான்.
பழங்கானத்தம் பைபாஸ் ரோடுன்னு ஒரு பைபாஸ் ரோடு இருக்குது. சரிங்க. அந்த பைபாஸ் ரோட்டில் துரைசாமி நகர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. சரிங்க. இந்த துரைசாமி நகருக்கு உள்ளே நுழையிறதுக்கு அடையாளம் கேஎஃப்சிங்கிற ஹோட்டல் இருக்குது. சரிங்க. முக்கியமானது மதுரை பிஆர்சி டெப்போவுக்கு பக்கத்தில். சரிங்க. அந்த கேஎஃப்சி ஹோட்டலை ஒட்டி உள்ளே வரக்கூடிய ரோடு தான் துரைசாமி நகர் ஃபஸ்ட்டு மெயின் ரோடு. சரிங்க. அதில் 11ஆம் நம்பர் வீடு தான். சரி, ஒருவேளை பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் எப்படி வந்து பஸ்ஸில் வந்தீங்கனாலுமே ரயில் நிலையத்துக்கு பக்கத்தில் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. சரிங்க. ரெண்டுமே ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தான். சரி சரி. பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்துடலாம். சரிங்க. அல்லது சென்னையிலேருந்து வரக்கூடிய பஸ் எல்லாம் மாட்டுத்தாவணிங்கிற ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வருது. சரிங்க. அதுலேருந்து ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டா சரிங்க. ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சரிங்க. ஒரு பஸ்ஸு 48 ஏடின்னு ஒரு பஸ்ஸு பெறப்பிட்டு வருது. சரிங்க. அது ராம்நகருக்கு ஒரு பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டோம்னா சரிங்க. பஸ் ஸ்டாப்புக்கு நேரம் எதுக்கு உள்ள வர்ற ரோடு தான் துரைசாமி நகர். சரிங்க. ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்குள்ள ஏரியா தான் அது. சரிங்க. முழுமையாக அங்கே விசாரித்தா சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. சரிங்க. உங்களுக்கு எல்லா நாட்களும் நீங்கள் புதனும் வியாழனும் விடுமுறை. நாங்கள் மருந்து எடுக்க போகிறதுக்காக. சரிங்க. மற்ற நாட்கள் முழுவதுமே பார்ப்போம். எந்த நேரத்தில் வந்து பார்க்கலாம்? காலையில் 7:30 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் பார்ப்போம். சரி சரி. கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்துட்டா கூட ஒரு 1 நேரம் இருந்து பார்த்துட்டு தான் போவோம். சரி சரிங்க. உங்களுக்கு முன்னாடியே வந்து அனுமதி வாங்கிட்டு வரணுங்களா, நேரில் வந்து பண்ணணுங்களா? அப்படி அனுமதி வாங்கணும்னு அவசியம் இல்லை, வர போட்டு கொடுத்துருவோம். அப்படி தான் வருவாங்க. 2 பேர் 4 பேர் வருவாங்க. அவங்க போகிறதுக்குள்ள அடுத்த 2 பேர் வருவாங்க. அப்படியே தான் வருது. சரிங்க. அதனால் ஒரு பெரிய முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணி வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி மருத்துவத்தில் குணம் தானே மாறணும். ஆமாங்க. உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் இல்லாமல் அங்கே ஒரு ரெசிடென்சியல் கிளினிக்லாம் இல்லை. சரிங்க. குணாதிசயத்தை மாற்றிக்கிற ரெடி அப்படிங்கிறத உணர்ந்துட்டாங்கன்னா சரிங்க, எந்த மருந்துமே இல்லாமல் கூட க்யூர் ஆகிக்கலாம். அவங்களுக்கு தன்னுடைய எதிர்மறை குணங்கள் தான் நமக்கு வியாதின்னு தெரியாமையே சரிங்க மனித இனம் அதை விரயம் பண்ணிக்கிட்டே இருக்கு. ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றி. ஆமாம், இதை கவனித்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிரந்தரமாக மருந்து சாப்பிட்டு தான் க்யூர் ஆகணும் இல்லை. மனிதன் தன்னுடைய உடம்பால் மனிதனாகவும் உள்ளத்தால் தெய்வீகத்தன்மையோடு வாழ்ந்துட்டாலே வியாதி இல்லாமல் வாழலாம். அந்த மிருகத்தனமான எண்ணங்கள் தான் எதிர்மறை குணங்கள். அதை மாற்றிக்கிட்டால் தானாக சௌரியமாயிரும். அதனால் இதை உணர்ந்தவங்க மருந்து சாப்பிட்டு தான் க்யூர் ஆகணும் இல்லை, தன்னுடைய குணாதிசயத்தை மாற்றி வாழ ஆரம்பித்தாலே போதும். நன்றி, வணக்கம். நன்றிங்க.